ஹல்லேலூயா. ஜெபம் செய்வோம். நன்மைகளின் நாயகனாய் இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய், உம்மை தொழுது கொள்ளும்படியாய், உமக்கு துதிபலிகளை செலுத்தும்படியாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த கூடி வருதல் வெறுமையாய் விருதாவாய் போய்விடாதபடிக்கு தேவ ஆவியானவர் எங்களோடு கூட இடைபடுவீராக சுவாமி. நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பேசுவது நிமித்தமாய் எங்கள் இருதயம் ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளவும், ஒரு பூரண ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவும் உடைய வார்த்தைகள் எங்களோடு கூட இடைபடட்டும். நீர் பேசுவீராக. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிறதான விசேஷமாய் வருடத்தின் முதல் ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் வந்திருக்கிறதான அன்பு தெய்வ பிள்ளைகள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். இந்த நேரத்திலும் எங்களோடு கூட இணைந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் காத்து கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கும் கூட இந்த வருடத்தின் முதல் ஓய்வு நாளின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வருடத்தின் முதல் ஓய்வு நாளில் தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் அவளோடு வந்திருக்கிறோம். இந்த நாளில் கூட நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இன்றைய நாளில் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டதான தலைப்பு புதிய ஆரம்பம். புதிய ஆரம்பம் என்கிறதான தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இந்த புதிய ஆரம்பத்தின் தலைப்பின் சாராம்சம் நம்பிக்கை உள்ள ஒரு பயணத்தின் முதல் நாள் என்று கூட நாம் சொல்லலாம். இந்த தலைப்பு புதிய ஆரம்பம் என்கிறதான இந்த தலைப்பு நம்பிக்கை உள்ள ஒரு பயணத்தின் முதல் நாள் என்று கூட இதன் அர்த்தத்தை நாம் விவரிக்கிறவர்களாய் காணப்படலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த தலைப்பின் விவரிப்பின் கூறப்படுகிறதான இந்த வாக்கியங்களின்படி நம்பிக்கை உள்ள ஒரு பயணத்தின் முதல் நாள், இந்த வருடத்தின் முதல் ஓய்வு நாளுக்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். கடந்த வருடத்திலே நாம் எத்தனையோ பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பல இன்னல்களையும் கடந்து வந்திருக்கிறவர்களாய், பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறவர்களாய்
பல வியாதிகளிலிருந்து விடுதலை பெற்றிருந்தவர்களாய் எல்லாவற்றையும் கடந்து இந்த வருடத்தின் முதல் ஓய்வு நாளுக்குள்ளாய் நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் உங்கள் இருதயத்திலே நீங்கள் ஆலோசித்துக் கொண்டிருக்கலாம், யோசித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் எண்ண ஓட்டங்களிலே நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படலாம். கடந்த வருடத்தில் இருந்தது போலத்தானே இந்த வருடமும் காணப்பட போகிறது. கடந்த வருடத்தின் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் வியாதிகளும் இந்த வருடத்திலும் கூட தானே எனக்கு நேரிடப் போகிறது. இதில் என்ன இந்த புதிய வருடத்தின் மாற்றமாய் காணப்பட போகிறது என்பதை குறித்து உங்கள் இருதயத்தின் யோசனைகளும் எண்ண ஓட்டங்களும் இப்படிப்பட்டதாய் காணப்பட்டுக் கொண்டிருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த தியானத்தின் தலைப்பு சொல்லுகிறது புதிய ஆரம்பம். இந்த வருடத்தில் நீங்கள் துவக்கும் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் நீங்கள் வெற்றி சிறக்க பண்ணுகிற வருடமாய் இவ்வருடம் காணப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வருடம் கடந்த வருடங்களைப் போல் அல்லாமல் ஒரு ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய், நன்மையில் பிரவேசிப்பதின் நிமித்தமாய், நன்மையை சுதந்தரித்துக் கொள்வதின் நிமித்தமாய் இந்த முதல் ஓய்வு நாள் ஒரு ஆரம்ப நாளாய் காணப்படுகிறது. ஆகவே தான் இங்கே வியாக்கியானத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, புதிய வருடத்தின் வியாக்கியானம் நம்பிக்கை உள்ள ஒரு பயணத்தின் முதல் நாள் என்று. என்னது? நம்பிக்கை உள்ள ஒரு பயணத்தின் முதல் நாள். இன்றைக்கு நம்பிக்கை உள்ள பயணத்தின், எந்த நம்பிக்கை உள்ள பயணத்தின், எந்த நம்பிக்கை உள்ள பயணத்தின்? வெற்றியை சுதந்தரிப்பேன் என்கிறதான நம்பிக்கை உள்ள பயணத்தின் முதல் துவக்க நாள் இன்றாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. யாருக்கும் வேண்டாமா? வெற்றி வேண்டாமா? ஆசீர்வாதம் வேண்டாமா? கவனிக்கணும். அல்லேலூயா சொல்வதென்றால் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாம் அனுமதிக்கிறவர்களாய், பெற்றுக்கொள்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று வேத வியாக்கியானம் நமக்கு கற்பிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயாவின் அர்த்தம் என்ன? ஆம் என்றும் ஆமேன் என்றும் நாம் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்கிறதன் வியாக்கியானமா இருக்கிறது. அப்போ இந்த வருடத்தின் முதல் நாளின் பயண துவக்கம் எப்படிப்பட்டதாய் இருக்க வேண்டும்? எதற்குரியதாய் இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய எண்ண ஓட்டங்களிலே கடந்த வருடங்களைப் போன்றுதானே இந்த வருடமும் காணப்பட்டுவிடும். இந்த வருடத்தில் என்ன ஒரு புதிய விதமான நன்மைகள் எனக்கு கிடைத்துவிட போகிறது என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படலாம். உங்கள் இருதயத்தின் யோசனைகள் இப்படிப்பட்டதான யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதாய் காணப்படலாம். கவனிக்கணும் தயவு செஞ்சு. கர்த்தருடைய வார்த்தைகள் வருது என்றால் அதை ஆம் என்றும் ஆமீன் என்றும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதாய் காணப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே,
இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். அவர் என்ன சொல்றாரு? புதிய காரியத்தை செய்ய போகிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கடந்த வருடங்களில் காணப்பட்டது போல பழைய காரியங்கள் அல்ல, இதுவரை உன் வாழ்க்கையில் நீ காணப்படாத ஒரு புதிய மாற்றத்தை இந்த வருடத்திலே காணப்போகிறாய் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலே உனக்கு வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். இதுவரை காணாத ஒரு ஆசீர்வாதம், இதுவரை உன் வாழ்க்கையில் நீ பெற்றிராத ஒரு மகத்துவத்தின் ஆசீர்வாதம், இதுவரை உன் வாழ்க்கையிலே உன் தலைமுறைகள் காணப்பட்டிராத ஒரு ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க போகிறாய் என்பதை குறித்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறவராய் காணப்படுகிறார். ஆகவேதான் இங்கே அவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்ய போகிறேன். நீ அறிந்திராத ஒரு புதிய காரியம் அது. இதுவரை உன் கற்பனைக்கும் உன் சிந்தனைக்கும் எட்டாததாய் ஒரு புதிய காரியம் அது. நீ நினைத்துக் கொண்டிருப்பாய், எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீ நினைச்சிட்டு இருப்ப. இது எனக்கு கிடைச்சா என்னுடைய வாழ்க்கை மேம்பட்டு விடும் என்று நீ நினைத்துக் கொண்டிருப்பாய். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அவர் எப்படிப்பட்டவராய் நினைக்கிறவராய் காணப்படுகிறார்? மேலானவைகளை நினைக்கிற தெய்வமாய் நம்முடைய தெய்வம் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவள் மேலான நினைவுகளை கொண்டிருப்பது நிமித்தமாய் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை இந்த வருடத்திலே உன் வாழ்க்கையில் செய்ய போகிறேன் என்று அவர் உனக்கு வாக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். பிற்பாடு இங்க சொல்றார், இப்பொழுதே அது தோன்றும். அது என்ன பண்ணும்? அது என்ன பண்ணும்? இப்பொழுதே, இமீடியட்டா, இந்த நேரத்திலே தோன்றும் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதம் ஏதோ அடுத்த மாதமோ அடுத்த ஒரு 3 மாதம் கழித்தோ 6 மாதம் கழித்தோ அல்ல. அந்த தேவனாகிய கர்த்தர் செய்ய போகிறதான அந்த புதிய ஒரு விடுதலையின் காரியம் இப்பொழுதே, இந்த நொடி முதற்கொண்டே உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதுவரை நீ பட்டதான உபத்திரவங்கள், இதுவரை உன் இருதயத்தின் பாரங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு தேவன் உன்னை ஒரு புதிய திட்டத்துக்குள்ளே பிரவேசிக்க சித்தமுள்ளவராய் காணப்படுகிறார். அது எப்படிப்பட்டதான திட்டமாய் காணப்படும்? இங்கே சொல்றாரு, அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு சுட்டி காட்டுகிறவராய் காணப்படுகிறார், சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். நீ நினைத்துக் கொண்டிருக்கிற காரியம் என்ன? என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை கிடைத்தால் போதும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்றைக்கு துவக்கப்படுகிறதான ஒரு புதிய காரியம் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வனாந்திரத்திலே ஒரு வழியை உண்டாக்க போகிறேன் என்று. இதுவரை உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்ததான அந்த வனாந்திரம், இதுவரை உன் வாழ்க்கையில் காணப்பட்டு கொண்டிருந்ததான, நீ பார்த்து கொண்டிருந்ததான அந்த வனாந்திரத்திலே நீ தேடி தேடி தேடியும் கிடைக்காமல் இருந்த ஒரு வழி இப்பொழுது உன் கண்களுக்கு வெளிச்சமாக்கப்பட போகிறது. உன் கண்கள் காணத்தக்கதாய் ஒரு வழி உனக்கு தோன்ற பண்ண போகிறது. அது இப்பொழுதே நடக்கும் என்று தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, கடந்த வருடங்களிலே உன்னுடைய வனாந்திர வாழ்க்கையிலே நீ அலைந்து திரிந்து கொண்டிருந்திருப்பாய். ஐயோ, இந்த வனாந்திரத்தில் ஒரு விடுதலை எனக்கு தோன்ற பண்ணாதா? நான் மேலோங்கி வருவதற்கு
இந்த வனாந்திரத்திலிருந்து நான் ஒரு நகரத்தை நான் சென்றடைவதற்கு எனக்கு ஏதாகிலும் வழி காணப்பட்டு விடாதா என்று நீ அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளையாய் காணப்பட்டிருக்கலாம். எப்படி மான்கள் வனாந்திரத்திலே ஒரு நீருடை நமக்கு காணப்படாதா என்று காணல் நீர்களை பார்த்து ஏமாந்து ஏமாந்து ஓடி 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 களைத்து போகிறதோ, எப்படி இந்த மான் என்ன பண்ணுமா? மான் என்ன பண்ணும்? வனாந்திரத்துல போயிடுச்சுன்னா தண்ணி இருக்காது, வனாந்திரத்துல ஒண்ணுமே இருக்காது. வனாந்திரத்துல இந்த மான் என்ன பண்ணுமா? தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது அந்த வெயிலுடைய அந்த அந்த உஷ்ணத்தின் அந்த செயல்பாடு எப்படி இருக்கும் அந்த மானுக்கு பார்க்கும் பொழுது? ஏதோ நீர் ஓட்டம் ஓடுவதை போல அந்த மானுக்கு தோணும். எப்படி? தூரத்துல பார்க்கும்போது வெயில் டைம்ல பார்த்திருக்கீங்களா நீங்கெல்லாம்? ஏதோ ஒரு தண்ணி போற மாதிரியே ஒரு தோணும், ஒரு கற்பனைக்கு. அதே போல தோன்றும் பொழுது இந்த மான் அந்த நீரோட்டம் இருக்கிறது என்பதை குறித்து அது என்ன பண்ணும்? ஓடி ஓடி போகும். எதுக்கு? அந்த தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று. கடந்த வருடத்தில் உன் வனாந்திர பாதையில் நீயும் இதே தத்தளிப்பை நீ அடைந்திருக்கலாம். மான்கள் நீரோடையை வாஞ்சித்தது போல, ஐயோ எனக்கு ஒரு விடுதலை கிடைத்து விடாதா, எனக்கு ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள முடியாதா, யார் நிமித்தமாவது எனக்கு ஒரு நன்மை கிடைத்து விடாதா என்று மான்கள் நீரோடையை வாஞ்சிப்பது போல நீ வாஞ்சித்திருந்திருக்கலாம் கடந்த வருடத்திலே. ஆனால் இந்த வருடம், இந்த 2026ஆம் வருடம், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே ஒரு அற்புதம் நடைபெற போகிறது, ஒரு அதிசயத்தை நீ காணப்போகிறாய். வனாந்திரத்தில் ஒரு வழி உனக்கென்று ஏற்பட போகிறது. அந்த வழியை நீ பார்த்து அந்த வழியிலே நீ நடந்து போக போகிறாய். அவாந்திர வழியிலே ஆறுகளை நான் உண்டாக்க போகிறேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? எதற்கு? உன் வாழ்க்கையில் ஒரு நீரூற்றை நீ பார்ப்பதற்கு, உன் வாழ்க்கையில் ஒரு நீரூற்றை பார்ப்பதற்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட வனாந்திரத்திலே கடந்து போகிறார்கள். எகிப்து தேசத்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிறதான கானான் தேசத்தை நோக்கி ஏறக்குறைய 40 வருடங்கள் அந்த வனாந்திர வாழ்க்கையை அவர்கள் கடந்து போகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். வனாந்திரத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது. என்ன தேவை அது? என்ன தேவை அது? நான் வறண்டு போய் தத்தளித்து போகிறதான நிலைமை அது. அவர்கள் வந்து கதறுகிறார்கள், மோசேவே, நாங்கள் நான் வறண்டு மடித்து போவதற்கா நீர் இந்த வனாந்திரத்திலே எங்களை அழைத்துக் கொண்டு வந்தீர்? அங்க எகிப்திலே நாங்கள் இருந்திருப்போமானால் எங்களுக்கு அதிக பலன் கிடைத்திருக்குமே, உணவு பதார்த்தங்கள் எல்லாம் கிடைத்திருக்குமே. இந்த வனாந்திரத்தில் வந்து நாங்கள் தண்ணீர் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமே. இங்கு நாங்கள் ஜீவனை மறித்து போவதற்கா நீர் அழைத்துக் கொண்டு வந்தீர் என்று மோசேவை பார்த்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், லட்சோப லட்ச ஜனங்கள் கேட்கிறார்கள். மோசே தேவனை நோக்கி முறையிடுகிறவனாய் காணப்படுகிறான். இந்த வசனத்தை நம்ம வாசிப்போமா? யாத்திராகமம் 17:6. யாத்திராகமம் 17:6. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேலின் மூப்பர் கண்களுக்கு முன்பாக செய்தான் என்று வேதவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. இதை சொல்லுகிறவர் யார்?
தேவனாகிய கர்த்தர் மோசேயினிடத்திலே சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். மோசே தேவ சமூகத்துக்கு சென்று, தேவனே, இந்த லட்சோப லட்ச ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், நாங்கள் மாண்டு போகவா நீர் எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் என்று முறுமுறுக்கிறார்கள். இவர்கள் பருகத்தக்கதான தண்ணீரை இந்த வனாந்தரத்தில் நான் எங்கே கொள்ள முடியும் என்று அவன் போய் முறையிடுகிறவனாய் காணப்படுகிறான். மோசே முறையிட்ட மாத்திரத்திலே தேவனாகிய கர்த்தர் இறங்கி அவனோடு கூட பேசுகிறார். அவர் என்னவென்று பேசுகிறார்? மோசேவே, நீ போய் அந்த கன்மலையை அடி. அந்த கன்மலையின் மீது நான் நிற்கிறேன். நீ அடிக்கும் மாத்திரத்திலே அந்த கன்மலையிலிருந்து ஒரு ஜீவ ஊற்று புறப்பட்டு வரும், புரண்டு வரும் என்று அவர் வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, உன் வாழ்க்கை வனாந்திரத்தின் வாழ்க்கையை போல இல்லாமை நிலை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். ஒரு காரியத்தை நினைத்துக்கொள். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்ததை போல நீ ஒரு பொழுதும் முறுமுறுக்கிற பிள்ளையாய் காணப்படக்கூடாது. ஒரு பொழுதும் முறுமுறுக்கிற பிள்ளையாய் காணப்படக்கூடாது. மாறாக மோசேவை போல முறையிடுகிற பிள்ளையாய் நீ காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் வனாந்திரம் எதற்காக உண்டாக்கினார்? அவருடைய மகத்துவங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. வனாந்திரம் எதற்கு உண்டாக்கப்பட்டது? வனாந்திரத்தின் பாதை எதற்கு உன் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது? வனாந்திரத்தின் பாதையிலே நீ நடந்து போவதன் கஷ்டங்களை நீ அனுபவிப்பது எதற்கு? அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய வல்லமைகளையும் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீயும் உன்னை சார்ந்தவர்களும் அறிந்து கொள்ள முடியாது. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? மோசே தேவன் சொன்னது போலவே செய்கிறவனாய் காணப்படுகிறான். அங்கே ஒரு அற்புத அடையாளம் நடைபெறுகிறது. இதில் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன காணப்படுகிறது? மோசே செய்த அற்புதத்தின் நிமித்தமாய் ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள்? மோசேவோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வார்த்தை உனக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. நீ ஜனங்களைப் போல உன்னுடைய உபத்திரவ நாட்களிலே முறுமுறுப்பதை மறந்துவிட்டு மோசேவை போல மன்றாடி ஜெபிப்பாயானால் உனக்கு நேராய் வருகிறதான பதில் எப்படிப்பட்டதாய் இருக்கும்? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடிய பதிலாய் காணப்படும். நீ சுதந்திரிக்க போகிறதான அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் தேவ நாமத்தை அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் உன்னை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உன்னை நாமத்தை உயர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எதற்கு? உன் நாமம் உயர்வதின் நிமித்தமாய் அவருடைய மகத்துவத்தை காண்பிப்பதற்கு, அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கு. நீ உயர்வது உன் சொந்த கிரியை நிமித்தமாய் அல்ல, தேவன் நிமித்தமாய் நீ உயர்த்தப்பட்டாய் என்பதை குறித்து ஜனங்கள் அறிந்து கொள்வதற்காகவே இந்த வனாந்திர வாழ்க்கை. இப்ப புரியுதா ஏன் வனாந்திர வாழ்க்கை வந்ததுன்ட்டு? நம்ம சொல்றோம், ஐயோ யாருக்கும் வராத கஷ்டம் எனக்கு மட்டும் ஏன் வந்தது? யாருக்கும் நேரிடாத உபத்திரவம் எனக்கு மட்டும் ஏன் நேரிட்டது? அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, நான் ஏன் இப்படி உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து போனேன்? உன் நிமித்தமாய் நீ பெற்றுக் கொள்ளுகிறதான ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் தேவ வல்லமை எப்படிப்பட்டது என்பதை குறித்து உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ளும்படியா, தேவன் எப்படிப்பட்டதான வல்லமை உள்ளவர் என்பதை உன் நிமித்தமாய் அநேக ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியா இந்த வனாந்திர வாழ்க்கை உனக்கு அனுமதிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, யோபுவுக்கு கூட ஒரு வனாந்திர வாழ்க்கை காணப்பட்டது.
யோபு மிகவும் உயர்ந்த செல்வ சீமானாய் காணப்பட்டான். சொற்ப நாட்களிலே அவனுடைய செல்வங்கள் அத்தனையும் இழந்து, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் இழந்து, தெருவில் அமர்ந்து ஓட்டை வைத்து தன்னுடைய புட்களிலே புண்ணிலே சொரிந்து கொண்டிருந்தவன் என்று வேதவசனம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இது எப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு கொடிய வனாந்திரத்தின் பாதை தெரியுமா? இருக்கிறதிலேயே வேதவசனம் சொல்லுகிறது, அந்நாட்களில் கிழக்கு தேசத்தில் அவனை போன்றதான ஒரு செல்வ சீமான் யாரும் இல்லை என்று வேதவசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கிழக்கு தேசத்திலே யோபுவை போல ஒரு செல்வ சீமான் யாரும் இருந்ததில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்படியானால் இப்படி வச்சுக்குவோம், நம்பர் 1 பணக்காரன் யோபு. யாரு நம்பர் 1 பணக்காரன்? இப்படிப்பட்டதான நம்பர் 1 பணக்காரனாகிய யோபு சொற்ப நாட்களிலே எங்கே எப்படி அமர்ந்து கொண்டிருக்கிறான்? நடுத்தெருவிலே ஒன்றுமில்லாதவனாய், உடல் முழுக்க புண்ணின் நிமித்தமாய் நாற்றம் எடுக்கப்பட்டு அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டதான நிலையிலே ஓட்டை வைத்து தன்னுடைய புண்களை சொரிந்து கொண்டிருந்தவனாய் யோபு காணப்படுகிறான். எவ்வளவு ஒரு நினைத்து பார்க்க முடியாத காட்சி அது. கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஒரு மிகப்பெரிய கோட்டீஸ்வரன் தெருவுல உட்காந்துட்டு ஒண்ணும் இல்லாம, ஒண்ணுமே இல்லாம, நம்ம பாஷையில சொல்லணும்னா ஒரு பைசா கூட இல்லாம தெருவுல உட்கார்ந்து ஓட்ட வச்சுட்டு தன்னுடைய புண்ணு நாத்து அடிக்கிற அதை வச்சு சொரிஞ்சுக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அவருடைய துணைவியால் மனைவி சொல்றா, ஏண்டா நீ எல்லாம் ஜீவனை வச்சுனுக்கிற, இன்னும் எவ்வளவு பெரிய கோட்டீஸ்வரனா இந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தது? எவ்வளவு ஆடு மாடுகளா நீ வச்சிருந்த, எவ்வளவு சொத்து சுகத்தோட நீ இருந்த, இப்ப ஒண்ணு இல்லாத தெருவுல உக்காந்துட்டு இருக்கிறியே. இப்படிப்பட்ட அவமானத்துக்கு, இப்படி நீ பாடுபடுறதுக்கு, இப்படிப்பட்ட கேவலமான நிலைக்கு நீ இருக்கிறத விட செத்து போறதே மேலுன்ட்டு அவருடைய துணைவியார் சொல்றா. ஆனா யோபு சொன்ன காரியம் என்ன? மறு உத்தரவாக யோபு செய்ததான செயல் என்ன? கர்த்தர் எல்லா ஆசீர்வாதங்களையும் எனக்கு கொடுத்திருந்தார், கர்த்தர் இப்பொழுது எல்லா ஆசீர்வாதத்தையும் எடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று அவன் தேவனை துதித்தவனாய் காணப்பட்டான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்டதான ஒரு நிலையிலே யாராவது தேவனை துதிக்க முடியுமா என்று யோபுவின் மனைவி சொல்றா, நீ தேவனை தூஷிச்சு உன் ஜீவனை விட்டு, அவர் உனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உனக்கு இது இனிமேட்டு ஒரு அற்புதமா நடக்காது. ஏன்னா நீ இருக்கிற இடம் எப்படிப்பட்ட இடம்? தெருக்கோடி, உன்கிட்ட ஜீரோ, ஒண்ணுமே இல்ல. உன் சரீரம் செத்து போற நிலையில இருக்குது. புழு பூத்து நாற்றம் எடுத்து போய் கொண்டிருக்கிறது உன் சரீரம். ஆனால் யோபு சொல்லுகிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று கர்த்தருடைய நாமத்தை அவன் உயர்த்தினான். அவனுடைய விசுவாச வார்த்தையின் நிமித்தமாய், நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், கவனிக்கணும். அவனுடைய விசுவாச வார்த்தையின் நிமித்தமாய் யோபுவினுடைய வாழ்க்கை வனாந்திரம் மாற்றப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. யோபுவினுடைய வனாந்திர வாழ்க்கை, வனாந்திரத்தின் உபத்திரவம், வனாந்திரத்தில் இருந்ததான இல்லாமை நிலை மாற்றப்பட்டது. முதலாவது யோபுவினுடைய சரீரத்திலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அவனுடைய புண்கள் எல்லாம் ஆறினது.
அவனை விட்டு போன நண்பர்கள் எல்லாம் மீண்டும் திரும்பி வந்தார்கள். அவனை ஏளனமாய் பேசின உற்றார் உறவினர்கள் எல்லாம் தேடி வர ஆரம்பித்தார்கள். அவனுக்கு மீண்டுமாய் அவன் இழந்த சொத்துக்கள் அனைத்தையும் சேர ஆரம்பித்தது. இழந்து போனதை காட்டிலும் மீண்டுமாய் அவன் பெற்றுக்கொண்டதான ஆசீர்வாதம் இரட்டத்தனை என்பது வேதவசனம் நமக்கு குறிப்பிட்டு சொல்லுகிறது. வனாந்திர வாழ்க்கை நம்மளை மறிக்க பண்ணிவிடாது. வனாந்திர வாழ்க்கை என்பது தேவனுடைய மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்வதற்கும் ஜனங்கள் அறிந்து கொள்வதற்கும் உனக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, எப்படி யோபுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ அதே போல இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் இந்த வருடம் ஒரு அற்புதத்தின் வருடமாய் காணப்பட போகிறது. தேவன் ஆசீர்வதிக்க போகிறதான ஒரு வருடமாய் வருடம் காணப்பட போகிறது. அவர் நன்மையை எப்படி கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். வனாந்திரத்திலே வழியை காண பண்ணுவேன் என்று, ஆயத்தப்படுத்துவேன் என்று. வனாந்திரத்துல வழியை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்? ஃபுல்லா மணல் வெளிகளா இருக்கும். வழியே நமக்கு தெரியாது. எந்த வழியில் நாம போனா கரை சேர முடியும் என்றே நமக்கு அறியப்படாத ஒரு காரியமாயிருக்கும். அப்படிப்பட்டதான வனாந்திரத்திலேயே நீ வழியை காண்பாய் என்று ஆண்டவராகிய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, காணப்பட முடியாத ஒரு சூழ்நிலையிலேயே நீ காண்பாய் என்று வாக்கு கொடுக்கிறார். அவாந்திர வெளியிலே நீரூற்றி காண்பாய், ஆற்றை உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். உன் கற்பனைக்கு எட்டாத ஆசீர்வாதம் உன்னை வந்து சேரும் என்று தேவனாகிய கர்த்தர் இந்த நேரத்திலே உனக்கு வாக்கு கொடுக்கிறார். அது எப்போ வரும்? அது எப்போ வரும்? இப்பொழுதே ஆரம்பமானது என்று. அல்லேலூயா. இன்றே துவக்க நாள் என்று அவர் வாக்கு கொடுக்கிறார். இன்றே துவக்க நாள், இப்பொழுதே துவக்க நாள். இந்த வருடத்தின் நன்மைகளை நீ சுதந்திரித்துக் கொள்ளுகிறது. வாழ்க்கை செழிக்க பண்ண போகிறார். எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 78:16. நம்ம மன்னிக்கணும், உபாகமம். அதுக்கு முன்பதான் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். உபாகமம் 8:15 வாசிங்க. உபாகமம் 8:15. உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் 8:15. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். நன்றாய் கவனிக்க வேண்டும். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த
தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்காக பலனை உனக்கு கொடுக்கிறவர், உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை நீ பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ் நீங்கள் கீழ்ப்படியாமல் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள் என்று இங்கே சுட்டிக்காட்டுகிறவராய் காணப்படுகிறார். கடந்த வருடத்தில் உங்களுக்கு காணப்பட்டதான அந்த வனாந்தரத்தின் பாதை யார் அனுமதித்தது? கடந்த வருடத்தில் நீங்கள் பட்டதான உபத்திரவங்கள், போராட்டங்கள், கவனிக்கணும், வேதனைகள், கண்ணீர்கள், இதெல்லாம் உங்களுக்கு அனுமதித்தது யார்? தேவனாகிய கர்த்தரே இங்க அனுமதித்திருக்கிறார். அதுதான் இங்க சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு. எதுக்கு அதை அனுமதித்தாரு? கடந்த வருடத்தின் உபத்திரவங்கள், போராட்டங்கள் எதற்கு நேரிட்டது? பின் நாட்களில் நீ பெற்றுக்கொள்ள போகிறதான ஆசீர்வாதத்துக்காக அந்த போராட்டங்கள் உனக்கு அனுமதிக்கப்பட்டது. அல்லேலூயா. இங்க அதுதான் சொல்றாரு, உன்னுடைய பின் நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன் சிறுமையை உன்னை சோதித்துக் கொள்வாய். சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும். அப்போ இதுவரைக்கும் நீ பட்டதான உபத்திரவங்கள், போராட்டங்கள் எல்லாம் எதற்கு? ஒரு பெரிய நன்மையை நீ பெற்றுக்கொள்வதற்காக, ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்வதற்காக, உனக்கென்று தேவன் வைத்திருக்கிறதான ஒரு மிகப்பெரியதான ஒரு திட்டத்தின் பொக்கிஷத்தை நீ பெற்றுக்கொள்வதற்காக. கவனிக்கணும், அவர் இந்த போராட்டங்களை எல்லாம் உனக்கு அனுமதித்திருந்தவராய் காணப்படுகிறார். அவர் சொல்றாரு, உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும், என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும். இதில் ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. அவர் இந்த வசனத்தில் நமக்கு என்ன சொல்லுகிறவராய் காணப்படுகிறார்? என் சம்பாத்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ என்ன பண்ணக்கூடாது? ஒரு பொழுதும் உன் இருதயத்திலே நினைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படியானால் என்ன? அப்படின்னா என்ன? ரகசியம் அங்கே அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறது, மறைக்கப்பட்டிருக்கிறது. நீ நினைத்து பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரியதான ஒரு ஆசீர்வாதம் உனக்கு கொடுக்க போகிறார். நீ இதுவரை கற்பனை செய்திருக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு கொடுக்க போகிறார். இப்படிப்பட்டதான அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கப்பட்ட பொழுது, அது உன் கரங்களிலே நீ பெற்றுக்கொண்ட பொழுது, அதை நீ சுதந்திரிக்கும் நாளிலே உன் இருதயத்தின் எண்ணம் எப்படி இருக்கக்கூடாது என்று அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாகவே உனக்கு எச்சரிக்கிறவராய் காணப்படுகிறார். தெரியுமா? இது என் பலத்தின் நிமித்தமாய் எனக்கு கிடைக்கப்பட்டது, இது என் உழைப்பின் நிமித்தமாய் கிடைக்கப்பட்டதான பலன் என்று உன் இருதயத்திலே நீ ஒரு பொழுதும் என்ன பண்ணக்கூடாது? நினைக்க கூடாது.
யாரிடத்திலேயும் சொல்லவும் கூடாது. மாறாக நீ எப்படி அதை வெளிப்படுத்த வேண்டும்? தேவன் எங்களை ஆசீர்வதித்தார், தேவன் எங்களுக்கு கிருபையை அருளச் செய்தார், தேவன் எங்களுக்கு நன்மையை காணச் செய்தார். நாங்கள் இப்படி நன்மையாய் இருப்பது அவர் எங்களை ஆசீர்வதித்தது நிமித்தமாய் என்று அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த வருடத்தின் துவக்கத்திலே உன்னை ஆசீர்வதிப்பேன், அதுவும் இப்பவே ஆசீர்வதிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. எப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன் என்றும் சொல்லிவிட்டார். வனாந்திரத்தில் ஒரு பாதை வரப்போகிறது. அந்த பாதை இதுவரை நீ நினைத்து பார்க்க முடியாத ஒரு பாதை. அவாந்திர வழியிலே ஆற்றுகள் உண்டாக போகிறது, ஆறுகள் உண்டாக போகிறது. இதுவரை அது யாருக்கும் எட்டப்படாத ஒரு ஆறுகளாய் அது காணப்போகிறது. உன் வாழ்க்கையில் இந்த ஆறுகள் வரப்போகிறது. உன் வனாந்திர பாதையில் இந்த வழிகள் நீ பார்க்க போகிறாய். இதை நீ சுதந்திரிக்கும் பொழுது கவனிக்கணும். அந்த வனாந்திரத்திலே காணப்பட போகிறதான அந்த வழிகளிலே நீ நடக்கும் பொழுது உனக்கு ஒரு நன்மை கிடைக்கப்படும். உனக்கு ஒரு மிகப்பெரியதான பொக்கிஷங்களை நீ சுதந்திரிக்க போகிறாய். அதை சுதந்திரிக்கும் நாளிலே அதை நீ பெற்றுக்கொள்ளுகிறதான நாளிலே உன் இருதயத்தின் பெருமைக்குரியதாய் காணப்படக்கூடாது. எப்பொழுதும் எப்படி பெருமைக்குரியதாய் காணப்படக்கூடாது? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? கவனிக்கிறேங்க. நான் எவ்வளவு அவமானங்களை சகிச்சேன் தெரியுமா? எவ்வளவு போராட்டங்களை நான் அனுபவிச்சேன் தெரியுமா? அதனாலதான் கடவுள் எனக்கு என்ன பண்ணாரு, இதெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? வீண் பெருமைகளை நாம் பேசுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. வீண் பெருமைகளை பேசுகிறவர்களாய் காணப்படக்கூடாது. மாறாக நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவா இருக்கிறது? இது என் நிமித்தமாய் கிடைக்கப்பட்டது அல்ல, என் பலத்தின் நிமித்தமாய் சம்பாதித்தது அல்ல, தேவன் அருளினதான ஈவன் நிமித்தமாய், தேவன் எனக்கு கொடுத்ததான கிருபையின் நிமித்தமாய் நான் பெற்றுக்கொண்டதான நன்மை, நான் ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆசீர்வாதம், எனக்கு கிடைக்கப்பட்டதான ஆசீர்வாதம் என்று அநேகருக்கு நாம் பிரஸ்தாபப்படுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி சொல்லணும்? என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவன் எனக்கு அருளப்பட்ட நன்மையின் நிமித்தமாய், கிருபையின் நிமித்தமாய் இதை நான் சுதந்திரித்து இருக்கிறேன் என்று நாம் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஒருவேளை கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் சுதந்திரிக்கும் நாளில் சொல்லுகிறார், திட்டவட்டமாய் உனக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீ பெருமை பாராட்டுவாயானால், ஒருவேளை அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் உன்னுடைய பாதைகள் திசை மாறுமானால், உன்னுடைய எண்ணங்கள் திசை மாறுமானால், அதை நீ தொடர்ந்து ஜீவ ஊற்றாய் சுதந்திரிக்க முடியாமல் அழித்து போடுவேன் என்று அவர் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறார். நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். வனாந்திரத்தில் ஒரு பாதையை நீ காணப்போகிறாய். இதுவரும் யாரும் காணப்படாத பாதை அது. உனக்கு மாத்திரமே தெரிய போகிறதான பாதை அது. இதுவரை யாரும் பருகாத ஒரு ஆற்றிலே நீ ஜீவ தண்ணீரை பருக போகிறாய். அவாந்திர வெளியில் தோன்ற பண்ணுகிறதான ஆறு அது. இந்த ஆற்றில் ஜீவ தண்ணீரை பருகும் பொழுதும், அந்த பாதையில் நீ நடக்கும் பொழுதும், உன் இருதயத்துக்குள் பெருமைக்குரியவனாய் நீ காணப்படாதபடிக்கு, தேவநாமம் மகிமைப்படும்படியாய் நீ காணப்பட வேண்டும் என்று எச்சரிப்பையும் அவர் உனக்கு ஆரம்ப நாளிலே கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நன்றாய் கவனிக்க வேண்டும். தேவ ஆசீர்வாதம் துவங்கும் நாளிலேயே எச்சரிப்பும் கொடுக்கப்படுகிறது. நிர்விசாரணம் இல்ல, நிர்விசாரணம் உன் இருதயத்தில் காணப்படுமானால் பார்த்துக்கலாம், அப்புறமா
வர்றது அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு ஒரு நிர்விசாரணம் உன் இருதயத்தில் காணப்படுமானால் திட்டமும் தெளிவுமாய் சொல்றார், அழித்து போடுவேன் என்று. ஆசீர்வதித்தவர், கிருபையின் வரங்களை கொடுத்தவர், அதை எடுக்கவும் அவருக்கு தெரியும். உனக்கு கொடுத்து உன்னை உயர்த்தவும் அவருக்கு தெரியும். கொடுத்ததை பிடுங்கி உன்னை கீழே தள்ளவும் அவருக்கு தெரியும். அப்படியானால் பெற்றுக்கொள்ள போகிறதான அல்லது பெற்றுக்கொண்டதான விசுவாச வார்த்தைகளை நாம் சொல்வோம். பெற்றுக்கொண்டதான இந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் உன் வாழ்நாளில் பெருமை கொள்ளாதபடிக்கு என்றென்றைக்கும் வற்றாத நீரூற்றாய் உன் வாழ்க்கையின் முடிவு பரியந்த வரைக்கும் அது நிலைத்திருக்கும்படியாகவும் நீடித்திருக்கும்படியாகவும் நீ தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளையாய் காணப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதம் 76:16. சங்கீதம் 76:16. மன்னிக்கணும், சங்கீதம் 78:16. கண்மலையிலிருந்து நீரோட்டங்களை புறப்பட பண்ணி தண்ணீரை நதி போல ஓடி வரும்படி செய்தார். என்றாலும் அவர்கள் பின்னும் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்து வறண்ட வெளியிலே உன்னதமானவருக்கு கோபமூட்டினார்கள். தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி தேவன் வனாந்தரத்திலே போஜன பந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? இதோ அவர் கண்மலையை அடித்ததினால் தண்ணீர் புறப்பட்டு நதியாய் புரண்டு வந்தது. அவர் அப்பத்தை கொடுக்க கூடுமோ? தம்முடைய ஜனத்திற்கு மாம்சத்தையும் ஆயத்தப்படுத்துவாரோ என்றார்கள். ஆகையால் கர்த்தர் அதை கேட்டு கோபம் கொண்டார். அவர்கள் தேவனை விசுவாசியாமலும் அவருடைய ரட்சிப்பை நம்பாமலும் போனதினால் யாக்கோபுக்கு விரோதமாய் அக்னியை பற்றி எறிந்து இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கோபமூட்டினது. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் நன்மையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கானானை நோக்கி அவர்கள் போகிறதான அந்த நேரத்திலே தேவனுக்கு கோபமூட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். எப்படி கோபமூட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள்? தன்னுடைய இச்சைக்கு ஏற்றதான போஜனத்தை அவர்கள் வேண்டும் என்று விரும்புகிறார்கள். கவனிக்கணும், அவங்க எப்படி தேவனை கோபமூட்டுகிறார்கள்? தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றதான இச்சையின் விருப்பத்துக்கு ஏற்றதான போஜனம் எங்களுக்கு தேவை என்று தேவனை கோபமூட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வேதவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறதாய் காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இதை மறந்து போனவர்களாய் காணப்பட்டார்கள். அவர்கள் நன்மையை பெற்றுக்கொண்ட பொழுது,  ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்ட பொழுது,   ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்ட பொழுது,
தேவனுடைய நாமத்தை உயர்த்த மறந்தவர்களாய் மேலும் மேலும் எங்களுக்கு கொடுக்க கூடுமோ, எங்களுக்கு அவர் தரக்கூடுமோ, நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள கூடுமோ என்று தேவனை அவர்கள் பரீட்சை பார்த்தவர்களாய் காணப்பட்டார்கள். எதற்கு? தங்களுடைய சரீரத்தின் இச்சைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, ஆசீர்வாதம் உனக்கு நேராய் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதான வழியை இப்பொழுதே உனக்கு கொடுத்திருக்கிறார், காண்பித்திருக்கிறார், வாக்கு கொடுத்து விட்டார். அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிக்க போகிறாய். அந்த ஆசீர்வாதத்தில் நீ அகமகிழ போகிறாய். ஆனால் அந்த அகமகிழ்ச்சியின் நாட்களிலே, அதை சுதந்திரிக்கிற நாட்களிலே உன் இருதயத்திலே ஒரு மேட்டிமை ஒரு பொழுதும் காணப்படக்கூடாது. உனக்குள் உன் சரீரத்தின் இச்சை காணப்படக்கூடாது. உனக்குள் அந்த சரீரத்தின் இச்சை காணப்படுமானால் அது உன் சரீர தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாத்திரம்தான் காணப்படும். மாறாக தேவன் எதிர்பார்க்கிறதான காரியம் என்னவா இருக்கிறது? நமக்குள் சரீர இச்சையை பூர்த்தி செய்யாமல் தேவனை பூர்த்தி செய்கிறவர்களாய், தேவனுடைய மகத்துவத்தை பூர்த்தி செய்கிறவர்களாய், அவருடைய திட்டத்தை நாம் பூர்த்தி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் சுதந்திரிக்கும் நாளிலே தேவனுடைய திட்டத்தை நாம் அறிந்திருக்கிறவர்களாய் இருப்போம். அந்த திட்டத்தை முழுமையாய், நிறைவுள்ளவர்களாய், நிறைவாய் செய்து முடித்தவர்களாய் தேவனிடத்தில் நாம் ஒப்படைக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். எப்படி இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து அவர் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்து முடித்துவிட்டு மீண்டுமாய் அவர் பரமேறி செல்வதற்கு முன்பதாய் கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு பிதாவினிடத்திலே ஒப்படைத்தாரோ, தேவனே, பிதாவாகிய தேவனே, நீர் என்னை அனுப்பினதான நோக்கத்தையும் திட்டத்தையும் எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன், எல்லாம் முடிந்தது என்று உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அவர் ஒப்பு கொடுத்தாரோ, அதே போல நாம் சுதந்திரிக்க போகிறதான இந்த நன்மையின் நிமித்தமாய், நாம் பெற்றுக்கொள்ள போகிறதான இந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய், நமக்கு கிடைக்க போகிறதான இந்த பொருளாதாரத்தின் நிமித்தமாய் அநேகருக்கு நாம் நன்மை பெருக்கும்படியாய், அநேகர் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய், அநேகருக்கு இந்த ஆசீர்வாதம் உதவக்கூடியதாய் காணப்பட நம்முடைய செயலாக்கம் காணப்பட வேண்டும். இதைதான் தேவனாகிய கர்த்தர் எதிர்பார்க்கிறவராய் காணப்படுகிறார். நம்முடைய சரீர தேவைகளை நாம் பூர்த்தி செய்வதற்கோ, நம்முடைய சரீர தேவைகளை நாம் நிறைவாக்கிக் கொள்வதற்கோ, அல்லது ஜனங்கள் மத்தியிலே பெருமை பாராட்டிக் கொள்வதற்கு, பெருமை பேசிக் கொள்வதற்கோ ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்க போவதல்ல. அதற்காய் அவர் கொடுக்கிறவர் அல்ல. உன் நிமித்தமாய் ஜனங்கள் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காக, மோசேயின் நிமித்தமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயோஜனப்பட வேண்டும் என்பதற்காக மோசேவை அவர் தெரிந்து கொண்டார். மோசேயின் கைகளிலே அவர் வல்லமையை கொடுத்தார். உன் கைகளில் கொடுக்க போகிறதான அந்த வல்லமையை வைத்து, அந்த ஆசீர்வாதத்தை வைத்து அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாய், அநேக உபத்திரவத்தில் இருந்து விடுதலையை பெற்றுக் கொள்ளும்படியாய், அநேக காரியங்களிலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக் கொள்ளும்படியாய் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்து நீ பயன்படுத்தக்கூடியதாய் காணப்பட வேண்டும். இது தேவன் கொடுத்தது, தேவனுடைய திட்டங்களுக்காய் இதை நான் பயன்படுத்துவேன் என்கிறதான உதாரத்துவம் உள்ள இருதயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டியது அதிக நிச்சயமாயிருக்கிறது. இதுதான் தேவனை உயர்த்துவது. இதை விட்டுவிட்டு இது என்னுடைய பலத்தினால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இதை சம்பாரிச்சேன் தெரியுமா, அந்த எண்ணம் வச்சு இதை நான் யாருக்கும் தரமாட்டேன், இதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன், இதை நான் மட்டும் வச்சுக்குவேன் சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு கூட நீங்கள் அதை சுதந்திரிப்பீர்களானால் தேவன் முன்னதாகவே எச்சரிக்கிறவராய் காணப்படுகிறார். உன் வழியை வேறு திசை மாற்றுவாயானால் ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் உன்னை அதை பிடுங்கி அழித்து போடுவேன் என்று சொல்லுகிறார்.
அப்போ அநேகர் நன்மை பெருக்கும்படியாய் தேவன் கொடுக்கிறதான ஆசீர்வாதத்தை வைத்து அநேகருக்கு நன்மை செய்யும்படியாய் நீ செய்தாயானால், தேவ திட்டத்தை நீ செய்து முடிப்பாயானால், உனக்கு கடைசியாய் கிடைக்க போகிறதான காரியம் என்னவா இருக்கும்? நித்தியத்தை அவர் கொடுக்க விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அதுதான் வசனம் சொல்லுகிறது, கொஞ்சத்தின் உண்மையுள்ளவனுக்கு அநேகத்தின் மேல் அதிபதியாக்குவேன். உனக்கு கொடுக்க போகிறதான இந்த ஆசீர்வாதத்தில் இப்பிரபஞ்சத்திலே அநேக நன்மைகளையும் தேவ திட்டங்களையும் செய்து முடிப்பீர்களானால், இந்த கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் அநேகத்தின் மேல் உங்களை அதிபதியாக்குவார். நித்திய ராஜ்யத்துக்கு உங்களை அதிபதியாக்குவேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறவராயிருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 5:17. மன்னிக்கணும், 2 கொரிந்தியர் 2 கொரிந்தியர். இப்படி இருக்க ஒருவர் ஒரே நிமிஷம். படிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். எப்படி இருக்க ஒருவன்? எப்படி இருக்க ஒருவன்? நான் பெற்றுக்கொள்ள போகிறதான நன்மையின் நிமித்தமாய், நான் பெற்றுக்கொள்ள போகிறதான ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய் தேவ திட்டத்தை நான் செய்து முடிப்பேன். அவர் எனக்கு கொடுத்ததான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பேன். அவர் கொடுத்ததான ஆசீர்வாதங்களை வைத்து, பொருளாதாரத்தை வைத்து அநேகர் பயன்படும்படியாய் அதை நான் கொடுத்து உதவுவேன் என்கிறதான எண்ண ஓட்டத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை போல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின. பழைய கசப்பான வாழ்க்கையில் உனக்கு ஒழிக்கப்பட்டு போகும். என்றென்றைக்கும் நீ ஜீவ ஊற்றை சுதந்திரித்துக் கொள்ளுகிற பிள்ளையாய் நித்திய ராஜ்யத்தை நீ சென்று அடையும் வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும். பழைய உபத்திரவங்கள், போராட்டங்கள் உன்னை அணுகாது. உபத்திரவம் வந்தாலும் அதை எப்படி ஜெயிக்கலான்ட்டு தூய ஆவியானவர் உன்னை அதுக்குள்ளாய் நடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை கொடுக்க அவர் கிருபையுள்ள தேவனாயிருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? நான் பெற்றுக்கொள்ள போகிறதான இந்த ஆசீர்வாதத்தையும் இந்த ஐஸ்வர்யத்தையும் அநேகர் பயன்படும்படியாய் நான் கொடுத்து உதாரத்துவக்காரனாய் இருப்பேன் என்று நம்முடைய இருதயத்தின் எண்ணங்களும் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதைதான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சுட்டி காட்டுகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்து கூட எல்லாருக்கும் கிடைக்கணும் தான் பாடுபட்டார். எல்லாரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் தான் அவர் அநேக இடங்களுக்கு சென்று அநேக அற்புத அடையாளங்களை செய்தவராய் சுற்றித் திரிந்தார். அநேக வியாதியஸ்தர்களை அவர் சுகப்படுத்தினவராய் காணப்பட்டார். எல்லாவற்றுக்கும் மேலாய் இப்பிரபஞ்சத்தின் ஜனங்கள், இப்பிரபஞ்சத்தின் குடிகள் ஒரு இருள் இருந்ததான பாவ வாழ்க்கையிலிருந்து வெளிச்சத்தை காண வேண்டும்படியாக அவர் என்ன பண்ணாரு? தன் ஜீவனையே கொடுத்து அவர் நமக்காக மீட்டு கொண்டவராய் காணப்பட்டார். தன்னையே ஒப்பு கொடுத்தார். இந்த எண்ண ஓட்டம் நம் ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். இன்றைக்கு ஆரம்பிக்க போகிறதான இந்த ஆசீர்வாதத்தின் துவக்கத்தை வைத்து, அதில் கிடைக்க போகிறதான பொருளாதாரத்தை வைத்து அநேகருக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி இருக்கும் பட்சத்திலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய சிந்தை இல்லாதவர்களாய் புதிய சிந்தையை கோடு கூட தேவனுடைய ஒளி வீசுகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 21:5.
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனமும் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எங்கிருந்து வாக்கு கொடுக்கிறவராய் காணப்படுகிறார்? சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். பழையவைகளை இது மேல நீ என்ன பண்ண மாட்ட, இனிமே என்ன பண்ண மாட்ட, காண மாட்டாய். எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறவர் யார்? அவர்தான் ராஜாதி ராஜா. ராஜாதி ராஜா உத்தரவு கொடுத்து விட்டால் அங்கே மறுக்க யாரும் முடியவே முடியாது. அப்போ நன்மையும் ஆசீர்வாதமும் இன்றே துவங்குகிறது என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். வனாந்திரத்தில் வழியை உனக்கு நான் காண்பிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய ஜனமே, நீ பெற்றுக்கொள்ள போகிறதா அந்த நன்மையின் நிமித்தமாய், நீ சுதந்திரிக்க போகிறதா அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தமாய், தேவநாமம் மகிமைப்படும்படியாய், தேவனை அநேகர் சார்ந்து கொள்ளும்படியாய், தேவனை அநேகர் பின்பற்றும்படியாய் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடியதான இருதயம் உடையவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்காதவர்களாய், எல்லாம் என்னது, தன்னுடைய சரீர தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக, தன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவாக்கிக் கொள்வதற்காக எல்லாம் என்னது என்று சொல்லிக் கொள்ளாதவர்களாய், இது தேவன் கொடுத்தது, தேவனுடைய காரியங்களுக்காய் பயன்படுத்த வேண்டும் என்று அநேக நன்மை பெருக்கும்படியாய், அநேக சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் தேவ ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுவோம், செயல்படுகிறவர்களாகவும் காணப்படுவோம். ஜெபம் செய்வோம். கடந்த வருடத்தை போல இந்த வருடம் இல்லாமல் தேவன் ஒரு புதிய நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய் அவர் வாக்கு கொடுத்திருக்கிறவராய் காணப்படுகிறார். அந்த வாக்கு இந்த நாள் முதற்கொண்டு துவக்கப்படுகிறதான ஒரு ஆரம்பமாய் காணப்படுகிறது. நம்பிக்கை உள்ள ஒரு பயணத்தின் முதல் நாள் என்று. இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள்? எப்படிப்பட்ட நாள்? நம்பிக்கை உள்ள ஒரு பயணத்தின் முதல் நாள் என்று, துவக்கத்தின் முதல் நாள் என்று. இன்றிலிருந்து வெற்றி மட்டுமே, இன்றையிலிருந்து ஜெயம் மட்டுமே, இன்றையிலிருந்து ஆசீர்வாதம் மட்டுமே. எப்படி? தேவ வழியில் நடக்கும் பொழுது, தேவன் காண்பிக்கிறதான ஆற்றிலிருந்து நீரை பருகும் பொழுது. புரியுதா உங்களுக்கு? எப்பொழுதும் அந்த வழியில போகும்போது நமக்கு ஒரு மேட்டிமை எண்ணம் வந்துடக்கூடாது. நமக்கு ஒரு அந்த ஜீவ தண்ணீரை பருகும் பொழுது ஒரு பெருமையின் குணம் நமக்குள் வந்துவிடக்கூடாது. நம் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நன்மைக்காய் நான் இதை பிரயோஜனப்படுத்துவேன் என்று என்றைக்கும் அவரை உயர்த்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். என்றைக்கும் நம் இருதயத்திலே, நம்முடைய சிந்தையிலே இதை கொள்ளுகிறவர்களாய் காணப்பட வேண்டும், நினைத்து கொண்டிருக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். என்ன அது? அவர் பெருகவும் நான் சிறுகவும் என்கிறதான எண்ணம் என்றென்றைக்கும் நம்முடைய ஓட்டத்தில் காணப்பட வேண்டும். ஜெபம் செய்வோமா? எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரராய் இருக்கிற தூயாதி தூய தெய்வமே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்திலும் சுவாமி, எங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களிலே, கடந்த வருடங்களிலே நாங்கள் பட்டதான உபத்திரவங்கள், கண்ணீர்கள், வருத்தங்கள், வியாதிகள், இவைகளிலிருந்து விடுதலை அளிக்கப்பட்டு இன்றிலிருந்து ஒரு புதிய மாற்றத்தை நாங்கள் காணும்படியாய் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர் சுவாமி. உமக்கு நன்றிகளை நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வாக்கு, இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொண்டு இதில் கிடைக்க போகிறதான நன்மைகள் நிமித்தமாய் உம்முடைய திட்டங்களை நாங்கள் செயல்படவும் செயலாக்கப்படவும், அநேகர் உம்முடைய திட்டங்களுக்கு பிரயோஜனப்படவும், அநேகருடைய திட்டங்கள் நிமித்தமாய் பயன்களை பெற்றுக்கொள்ளவும் இதை நாங்கள் பிரயோஜனப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் காண்பிக்கிறதான வழியிலே நாங்கள் நடந்து செல்ல நீர் எங்களை வழி நடத்துவீராக.
நீர் காண்பிக்கிறதான அந்த ஆற்றிலே நாங்கள் ஜீவ தண்ணீரை அனுதினமும் என்றென்றைக்கும் பருகுகிறவர்களாய் காணப்பட எங்களுக்குள் பெருமையோ மேட்டுமையோ ஒரு பொழுதும் வந்துவிடாதபடிக்கு எங்களை நீர் காத்துக் கொள்வீராக. என்றென்றைக்கும் உம்முடைய ஒளிகளிலே நாங்கள் பார்க்கிறவர்களாய், உம்முடைய ஒளிகளில் நிமித்தமாய் வழியிலே நாங்கள் நடக்கிறவர்களாய் காணப்பட நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துவீராக. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, நல்ல ஆலோசனைகளால் எங்களை நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.